அந்த மாதிரியில சுத்த வெளி எவ்வளவு அதுக்கு ஆதி என்ற பெயர் வச்சாங்க இல்லையா, முதல்ல இருந்தது. இன்னும் என்ன அதுக்கு அணுகுமுறைகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கும் நிறைந்தது. சரிதானா? அது வேற எந்த பொருள் எங்கு நிறைந்ததாக இருக்க முடியும்? எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறைந்தது, எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பது, எல்லாமாக பரிணாமம் அடைந்தது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது தெய்வநில பிரம்மம் என்று சொல்றாங்க. சுத்த வெளிய மனதில் வச்சுக்கிங்க. இப்ப அதுல இதுவரையில சொல்லி வந்தத என்ன இல்லைன்னு அங்க பாருங்க. எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்குதுன்னு நல்லா தெரியுதுல்ல. எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ளது ஆல்மைட்டி என்ற சொல்லுக்கு நம்ம மன உடம்புதான் உண்மை இந்தியது ஆல்மைட்டின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேறு சில நடைமுறைகளை கொண்டுதான் அதை தீர்மானம் கொள்ளணும். அனுமானம்னு சொல்றது. இப்போ உடையதுன்னு பாருங்க. பூமி எவ்வளவு வெயிட், அதை விட சூரிய விஞ்ஞானிகள் கணக்குப்படி 20 லட்சம் பங்கு பெருசு. அது எடையிலையும் சரி அல்லது அளவிலும் சரி, அவ்வளவு பெருசு சூரியன். அதை போல 1000 சூரியன்கள் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். இவ்வளவு எங்க இருக்குதுன்னு பாருங்க. நீங்களா கேட்டுக்கொள்ளும். உங்களுக்குள்ள எல்லாமே இந்த சுத்த வெளியில லேசா மிதந்துகிட்டு உருண்டுகிட்டு இயங்கி கொண்டிருக்கு. இந்த தாங்கும் பொருள், அதாவது எந்த பொருள் மிதக்குதோ அதை விட அது வலு இல்லைன்னா மிதக்க விடுமா? எவ்வளவையும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடியதுனால அதுதான் எல்லாம் வந்த பொருள் வல்லமையுடையது. காரணம், எந்த பொருளையும் அழுத்தும் திறனுடையது. அதுதான் அதனுடைய இயல்பு. இறைவனுடைய இயல்பு அழுத்தி சுருக்கி விடுவது. அந்த சுருக்கி விடுவது என்பது விரைவு என்று வச்சுக்கொள்ளுங்க. வேகம். அந்த வேகத்தை முறைப்படுத்துவதற்கு அதை முறையாக ஒழுங்குக்கு கொண்டு வருவது விவேகம். வேகம் விவேகம். விவேகத்தை அறிவு என்று சொல்றாங்க தமிழ்ல, சான்ஸ்கிரிட்ல விவேகம் சொல்றாங்க. இந்த வேகம் விவேகம் இரண்டுமே இந்த சுத்த வெளியில இருப்பாங்க. ஆனா எந்த பொருளுக்கு எந்தெந்த இடத்துல எந்த அளவுல வேணுமோ அந்த அளவு சப்ளை பண்ணிடும். இப்ப சூரியன் இருக்கிறது, பூமி இருக்குது. இதுக்கு அப்பால, இந்த ரெண்டுக்கு அப்பால என்ன இருக்குது பாருங்க, சுத்தவெளி தானே. இந்த சுத்தவெளி என்பது அழுத்துவதனால ரெண்டையும் என்ன நடக்குது என்று சொன்னா, இரண்டு அழுத்து. இது வேகம் அதிகம், லேசா இருக்குது பூமி, இது வலுவா இருக்குது. அதனால இது இருக்கிற இடத்துல வச்சுட்டு தான் சொல்லுது, சூரியனை சுத்தி வருது. ரெண்டையும் அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதை விட நெருக்க முடியாத காரணம், சூரியன்ல இருக்கிறதும் பூமியில இருக்கிறதும் அணுவனுடைய கூட்டு தானே, மின்னனுடைய கூட்டு தானே ரெண்டுமே. ஒவ்வொரு மின்னும் விரைவாக சுழந்து கொண்டே இருக்கிறது. அதனால ஒவ்வொரு மின்னல் இருந்தால் ஒரு அலை இயக்கம், விரைவாற்றல் வெளியேறிக்கொண்டே இருக்கு. அதனால எந்த அளவுல ஒரு பொருள் பருமனுடையதோ அந்த அளவு அலை இல்லாத பொருளே இல்லை. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே
90, அதாவது 9 கோடி மைல் தூரம் அதுக்குள்ள நெருங்க முடியாது. அலை வேகம் இருக்கிறது தள்ளும் சக்தியாக மாறுது. சரி, இப்படி இருந்து இதை விட ஏன் அண்ணாண்ட ஓடக்கூடாது? 90 கோடி 9 கோடி மைல் 10 கோடி 15 கோடி ஆகக்கூடாதா? காரணம், 2 கப்பால உள்ள இறைநிலையானது நிறுத்தி பிடிச்சுக்கிட்டே இருக்குது ரெண்டையும். அதனால அதுக்கு மேல, அது தள்ளும் சக்திக்கு மேல, தள்ளு ஆற்றலுக்கு மேல விலக முடியாது. அப்பால இருக்கக்கூடியது இறையாற்றல் அழுத்தி கொண்டே இருப்பதனால அதை விட விலகவும் முடியாது, கூடவும் முடியாது. ஆகையினால 9 கோடி மைல் தூரம் எப்பொழுதுமே இருக்குது, எந்த பக்கம் போனாலும். இது ஒரு நுணுக்கமாக உங்களுக்கு சொல்றேன். அதே போலதான் ஒரு பரமாணுவுக்கும் அதனுடைய கூட்டமாக உள்ள அணு மாலிகுல் இதை எடுத்தீங்கன்னா தனித்தனியா அந்த விண் 2 கூடுதல்னு வச்சுக்கோ. சூரியனும் பூமியை போல ஒண்ணுக்கு ஒண்ணு தச்சோல விரைவு வித்தியாசம் இருக்கும். ஒண்ணு 1,00,000, இன்னொன்னுல 50,000 சுழல் ஒரு செகண்டுக்கு. இப்ப இரண்டையும் அந்த 2க்கு அப்பால அழுத்திக் கொண்டே இருக்குது இறையாற்றல், அதாவது சுத்தம். அதனால இதனுடைய சுழற்சிக்கு வரக்கூடிய அலை அளவுக்கு அது விலகி, அதே நேரத்தில் ரெண்டையும் அழுத்திட்டே இருக்கிறதுனால மெதுவாக கூடிய ஒன்று சுத்தி கொண்டே இருக்கு. இதுதான் ஒவ்வொரு அணுவுக்கும் நடக்கக்கூடிய விந்தை.